பனங்கிழங்குல இனிப்பு செய்யலாம். தோல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தோலை எடுத்துட்டேன். ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சட்னா வெந்து வரும். நமக்கு நல்லா கழுவிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுக்கிறேன். கழுவுன கிழங்க போட்டுக்கலாம். 3 அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சத்தூள் போடலை. அப்படியே மூடி போட்டு ஹையில் ஒரு 5 விசில், சிம்மில் ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்து ஆற வச்சுக்குவோம். எல்லாம் நல்லா ஆறட்டும். கிழங்கெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வேக விட்டோம்னா குக்கரில் கொஞ்சம் ஈஸியாகவும் வேகும். இந்த பாருங்கள், இந்த நரம்பு எடுத்துடணும், நம்ம சாப்பிடக்கூடாது, அது பித்தம். இப்போ இது 2 கட் பண்ணிக்குவோம். ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு நார் கூட இருக்கா. இப்போ நம்ம வந்து இனிப்பு போட்டு சேர்க்குறோம். காரம் போட்டு பொரியல் மாதிரி நான் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். அது ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், அதையும் எது பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் நம்ம இனிப்பு தேங்காய் போட்டு கொடுத்தா சாப்பிட்றாங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து பழக்கம் இது. இப்போ கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுற மாதிரி நினைக்கிறாங்க. இதே போல் எல்லாத்துலேயுமே நான் இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் நார் எடுத்துட்டேன். அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஆறி இருந்தால் தான் நமக்கு நல்லா பொரபொரன்னு வரும். கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை பல்ஸ் மோடில் ஒரு 4 தடவை மட்டும் செஞ்சால் போதும். செஞ்சுட்டு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 5 தடவை செஞ்சேன், 5-6 தடவை செஞ்சேன். எப்படி வந்துச்சு பாருங்கள், அப்படியே பொரபொரன்னு சூப்பராக வந்துருக்குது. இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப போட்டு நம்ம சுற்றினோம்னா கொலன்னு போயிடும். உங்களுக்கு சரியாக வரலைன்னா இந்த துண்டை வந்து 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ நல்லா வரும். ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 5 முறை பல்ஸ் பண்ணேன். எப்படி வந்துட்டு பாருங்கள், சூப்பராக. இந்த மிக்சியில் எங்கேயுமே ஒட்டலை பாருங்க. அது அவ்வளோ நீட்டாக நல்லா அரைச்சிச்சு. மெயினாக நமக்கு வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நான் வந்து மத்தியானமே வேக வச்சுட்டேன். இப்போ வந்து சாயந்தரம் செய்கிறேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரும்போது அழகாக செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த பொரபொரன்னு வராது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரப்பதம் இருந்து கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம உருண்டை பிடிச்சி கொடுத்துக்கலாம். இந்த லேசாக பாருங்களேன், அந்த நார் இருந்துச்சுன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, ப்ரௌன் கலரில் 1 2 அப்படி இருந்தால் கூட அப்படி தெரிஞ்சுது நமக்கு. அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சக்கரை தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு விட்றேன். தேங்காய் பூலாம் இப்போ நிறையா போட்டுக்கலாம். புலவு சக்கரை வச்சிருக்கேன், அதாவது நுணுக்கி வச்சிருக்கோம்ல சக்கரையை, அது வச்சிருக்கேன். அதை போட்டு விட்றேன். அப்படியே அதை போட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டு விட்றேன். கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். ஸ்வீட்டில் நம்ம தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம். வந்து விட்டுக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சு கொடுத்தா. நீங்கள் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் போடுவேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். புலவு சக்கரை போட்டிங்கன்னா சட்னா உங்களுக்கு கலந்து வரும். அதுக்காக நான் நுணுக்கி வச்சிருக்கேன் புலவு சக்கரை எப்போதுமே. பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன். ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சால்ட் போட்டு தான் வேக போட்டிருக்கோம். அதனால் ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த ஒரு மாதிரி சிறு கசப்பு இருக்கும்ல லேசாக, அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். பனங்கிழங்கு இனிப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. குட்டீஸுங்க வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இதை என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.